அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என்னோட வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் அந்த வசனங்களை எனக்கு நீங்கள் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 40:1-2 தோத்திரம் வாசிங்க. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள், அதற்கு கூறுங்கள். ஒரு நிலை சொல்லுங்க. ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய சபையாகிய எருசலேமை பார்த்து, தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றி தேற்றுங்கள். ஏனென்றால் அழுது அழுது சங்கடப்பட்டு மனம் நொந்து போய் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரியை போல அவன் எல்லா நிலைகளிலும் வேதனையின் உச்சத்திற்கு போய் அது சஞ்சலத்தின் உச்சத்தினால் மனம் சோர்ந்து போயிருக்கிற என் சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் சபையை ஆற்றி. ஐயா, அது ரொம்ப நொந்து போயிருக்கியா, அது ரொம்ப உடைஞ்சு போயிருக்கியா, அது அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு, அதிகமா கஷ்டப்பட்டிருக்கு, அதிகமா உபத்திரவத்தின் உச்சகட்டத்துக்கு போய் அது நொறுக்கப்பட்டு அலைந்து திரிந்து சஞ்சலத்துல அது நொந்து போயிருக்கிறதுனால என் சபைக்கு சொல்லுங்க, அதை ஆற்றி தேற்றுங்கள், ஆற்றி தேற்றுங்கள். ஏன் ஆற்றி தேற்றணும்? என்ன வார்த்தையை சொல்லி ஆற்றி தேற்றணும்? சபையே, நீ ஒன்றை புரிந்து கொள். இவ்வளவு காலமாய் நீ போராடி 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 களைத்து போனாய். நீ போராடின உன் போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். நீ போராடின ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு உன்னோடு கூட யுத்தம் பண்ணின, உன்னோடு போராடின உன்னுடைய எல்லா எதிரிகளும் ஒரு முடிவுக்கு என்ன செய்து விட்டார்கள்? வந்து விட்டார்கள். உன் கவலைகளுக்கும் உன் சஞ்சலத்திற்கும் ஒரு முடிவை நான் என்ன செய்து வந்திருக்கிறேன்? கொண்டு வந்திருக்கிறேன். உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது. உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஆமென் ஓய்ந்து போனார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். ஆமென், அல்லேலூயா. பலவிதமான போராட்டங்கள். தோத்திரம். பைபிள்ல நமக்கு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நமக்கு யாரோட போராட்டம்? மாம்சத்தோட நமக்கு போராட்டம் இல்ல, ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்ல. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடையும் அவைகளின் வல்லமைகளோடையும் நமக்கு என்ன உண்டு? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நமக்கு மாம்சத்தோட மனுஷனோட என்ன இல்ல? போராட்டம் இல்ல. தோத்திரம். ஆமா, எந்த எதிரியும் இந்த உலகத்துல நமக்கு இல்ல. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவனுக்கு பேரு பிசாசு. அவன் தான் நம்மளோட, அவனோட தான் நமக்கு பெரிய யுத்தம், அவனோட தான் நமக்கு ஒரு பெரிய சவால். அவன் தான் நமக்கு விரோதமாக என்ன செய்யறான்? பலவிதமான சதிகளையும் பலவிதமான தந்திரங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் மன உளைச்சல்களையும் மன வேதனைகளையும் கஷ்டப்படுகிற வார்த்தைகளையும் கஷ்டப்படுத்துகிற நபர்களையும் நமக்கு விரோதமாக எழுப்பி நம்மளோட அவன் என்ன செய்யறான்? போராடுறான். அப்ப போராட்டத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது. பட்சமாய் பேசி அதற்கு சொல்லுங்க, அதனுடைய போர் முடிந்தது. அது மட்டுமல்ல, ஆமென், அதன் அக்கிரமம் என்ன செய்தாகிவிட்டது? நிவர்த்தியாகிவிட்டது. நான் சொல்றேன், பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில சமாளிக்க முடியாத அளவுக்கு போராடுகிற எழும்புகிற எல்லா போராட்டத்துக்கும் காரணம் யாரு? இந்த உலகத்துல 2 பேர் தான் காரணமா என்ன செய்ய முடியும்? நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் 2 பேர் தான் காரணமா இருக்க முடியும். ஒன்னு பிசாசு, இன்னொன்னு சொல்லுங்க மனுஷனா? தோத்திரம். நான் தான். யார்தான்? சாட்சாத்து நான் தான். என் பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். யாரோ பக்கத்து வீட்டுக்காரவங்க, யாரோ எதிர் வீட்டுக்காரவங்க, யாரோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ தூண்டி விட்டாங்க பிரதர், அதுதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. யாரோ ஒருத்தவங்க நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க பிரதர், அதுதான் பிரச்சனை. இன்னும் சில சொல்லுவாங்க, யாரோ எனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க. அந்த மந்திரவாதிகிட்ட போயிட்டு வந்த மாதிரியே கனவு வந்துச்சு பிரதர், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே கனவு வந்துச்சு பிரதர். அவங்க எலுமிச்சம்பழத்தை உருட்டும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் என்ன செஞ்சிச்சு. ஐயோ, அவங்க எலுமிச்சம்பழத்தை உருட்டுனது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. அதை விட்டு நம்ம ஆளுக்கு மனசெல்லாம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, என் சொந்த பந்தங்கள் அப்படி பண்ணிட்டாங்க, என் மாமியா அப்படி பண்ணிருச்சு, என் மருமகா அப்படி பண்ணிருச்சு, அவங்க அப்படி விரோதமா எழும்பிட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. நான் சொல்றேன், ஆமென், 2 விதமான எதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிறான். ஒன்னு பிசாசு, இன்னொன்னு எனக்கு எதிரி
நானே தான். தோத்திரம். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு எதிரியா என்ன செய்யறது இல்ல, இருக்கிறதே இல்ல. பல நேரங்கள்ல பலதரப்பட்ட பிரச்சனைக்கு, பலதரப்பட்ட அவமானங்களுக்கு, பலதரப்பட்ட தலைகுனிவுகளுக்கு, பலதரப்பட்ட நெருக்கத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். பைபிள்ல சில வசனங்களை நீங்க வாசிக்க போறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாராக. வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோலில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசரேத்திலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடம் கொடுமையாய் ஒடுக்கினான். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை வருஷம் கொடுமையா ஒடுக்கினான்? 20 வருஷம். அவனுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் கொடுமையா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறான்? அடிமைப்படுத்துறான், ஒடுக்குறான். ஏன் ஒடுக்குதல்? இப்படி ஒடுக்கப்பட்ட நிலைமை, அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமை என்ன காரணம்? ஏற்கனவே கர்த்தர் ஒரு அழகான தீர்க்கதரிசியாய், அழகான ஒரு நியாயாதிபதியாய் ஏகூத்தை எழுப்பி அவர்களை ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தா, சுபிட்சமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனேயும் நம்மால் யார மறந்துருச்சு? கர்த்தரை மறந்துருச்சு. கர்த்தரை மறந்துருச்சு. நன்மை செஞ்ச உடனேயும், அற்புதம் நடந்த உடனேயும், வாழ்க்கையில மாற்றங்கள் வந்த உடனேயும், தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனேயும், சமாதானமான காரியங்கள் காரணங்கள் வந்த உடனேயும் யார மறந்துடுறோம்? கர்த்தரை மறந்துடுறோம். கர்த்தரை மறந்துட்டு கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்த போது கர்த்தர் அவர்களை சில அனுபவங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு சில பாடுகளை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இன்னொரு இடத்துல வாசிங்க பார்க்கலாம். அதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கைகளில், முதல்ல யாபீன் என்கிற கானான் தேசத்து ராஜாவின் கையில் விற்று போட்டார். இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மீதியானியர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். விற்று போட்டார்னா விலை கொடுத்து வாங்கினவன் என்ன வேணாலும் செய்யலாம். தோத்திரம். ஒரு நிலத்தை விலை கொடுத்து காசு கொடுத்து என்ன செஞ்சாச்சு? வாங்கியாச்சு. வாங்கிட்டா வாங்கின பிற்பாடு அதை தரிசா போடுறதும் விலை கொடுத்து வாங்கினவனுக்கு உரிமை இருக்கு. அதுல விவசாயம் பண்றதுக்கு விலை கொடுத்து வாங்கினவனுக்கு என்ன இருக்கு? ஒரு வழியில சொல்லுங்க. விலை கொடுத்து வாங்கினவனுக்கு எல்லா உரிமையும், அதை நிலத்தை பண்படுத்தி அதுக்கு விவசாயம் போட்டு அதுல விதைய விதைச்சு அதுல உரம் போட்டு அதை உழுது அதை என்ன வேணாலும் பண்றதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? அப்படித்தான் அன்னைக்கு அந்த ராஜா அவர்களை கடுமையா ஒடுக்கினா. இப்ப இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். 7 வருடங்கள் ஒப்பு கொடுக்கிறார். தோத்திரம். இப்ப இந்த ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால இந்த மீதியானியர்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்கிறாங்க, அது நல்லா உரம் போடுறாங்க, அது நல்ல செடியா வளர்ந்து பலன் கொடுத்து அறுவடை நேரத்துல அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுறான்? சிலருடைய வருமானம் எல்லாம் பாருங்க, பொத்தலான பையில விழுகிறது போலவே என்ன செய்யுது? கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் அக்கௌண்ட்ல டங்கின்னு விழுகுது பிரதர். 5ஆம் தேதி ஆனா தோத்திரம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் என்ன செஞ்சிருது? காலி ஆயிடுது. ஒரே வாரம் தான். ஆமா, முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் தோத்திரம் ஆராதனை முடிஞ்சு போன உடனே வாங்கின சம்பளத்தை வச்சு அழகா ஒரு சிக்கன் குழம்போ ஒரு மட்டன் குழம்போ செஞ்சு ஒரு மீன் குழம்போ செஞ்சு சந்தோஷமா சாப்பிடுற மாதிரி இருக்கு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பஞ்சப்பாட்டு. யாராவது ஒரு 500 ரூபா கொடுப்பாங்களா? யார்த்தையாவது ஒரு 100 ரூபா இருக்குமா? என்னடா வந்த காசு தோத்திரம் கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம். ஐயோ பாசு பாவம், சினிமா பாட்டு பாடுறாரு, பாவம் பண்ணிட்டாரு. தோத்துறோம். புரியுதா உங்களுக்கு? கையில வாங்கணும், காசு கையில வந்த மாதிரி தான் இருக்கு. தோத்துற பைக்கு தான் வந்துச்சு. ஆனா எப்படி போகுதுன்னு என்ன செய்ய மாட்டேங்க
தெரிய மாட்டேங்குது. சில நேரங்கள்ல நல்லா சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா இருக்க முடியல, நல்ல வருமானம் வருது, அதை எதையும் அனுபவிக்க முடியல. அது பல நேரங்கள்ல திடீர்னு மருத்துவமனையை நோக்கி போயிடுது, திடீர்னு தோத்துற யாராவது ஒருத்தவங்க வீட்டை தேடி போயிடுது, வாங்கின கடனுக்கு வட்டிக்கே பல நேரங்கள்ல நம்ம சம்பாத்தியம் பூரா போயிடுது. கவனிக்கிறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். சம்பாத்தியங்கள் எல்லாம், வருமானங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நஷ்டங்கள்ல போய்கிட்டே இருக்கே. நான் சொல்றேன், இந்த மீதியானின் ஆவி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆண்டவரை மீதியானின் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னா, அவன் விதைக்கிறது மட்டும்தான் நம்மளுடையதா இருக்கும், அறுக்கிறது பிசாசுனுடையதா இருக்கும், தோத்துறோம் எதிரினுடையதா இருக்கும், உழைக்கிறது நம்முடையதா இருக்கும். உழைக்கிற ரத்தத்தை அட்டைப்பூச்சி பார்த்துருக்கிறீங்களா? அட்டைப்பூச்சி, இந்த அட்டைப்பூச்சி காலில் ஏறுறதே என்ன செய்யாது, உடம்புல ஏறுறதே தெரியாது, உடம்புல ஏறுறதும் தெரியாது, இறக்குறதும் தெரியாது. ஆனா அது ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா போகாது, அதுக்கு வேண்டிய பூரா ரத்தத்தை உறிஞ்சிட்டு அது விட்டுட்டு போயிடும். அது போன பிற்பாடு உடம்புல இருந்து ரத்தம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவா என்ன செய்யும், நிக்கும். ஏன்னா அதுக்கு வேண்டியதை உறிஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டு போகாது, அது விரயமா போகணும்னு சில ரத்தத்தை விட்டுட்டு தான் என்ன செய்யும். இந்த பொல்லாத அசுத்த ஆவி அப்படிப்பட்டது, மீதியானின் ஆவி. சில நேரங்களில் தோத்துறோம், பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், ஆனா தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜான் வச்சா முளை சறுக்குது. இப்பதாங்க கைய பிடிச்சு மேல ஏறனமா இருந்துச்சு, 4 படிக்கட்டு தாங்க ஏறி இருப்பேன், 5வது படிக்கட்டு கால் வைக்கிறதுக்குள்ள மறுபடியும் 0 படிக்கட்டுக்கு என்ன செஞ்சற மாதிரி இருக்கு, வந்துற மாதிரி இருக்கு. பின்னால இழுத்து இழுத்து வாழ்க்கையில முன்னேற முடியாத அளவுக்கு. நான் சொல்றேன், சில நேரங்களில் ஆமென் கொடுமையாக ஒடுக்கப்படுவதும், ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆமென் பிசாசு திருடுவதற்கும் ஆமென் காரணம் யாரு? நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அறியாமை, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவமும் அக்கிரமமும். அப்படிப்பட்டவர்களின் கைகளிலே கர்த்தர் நம்ம என்ன செய்து விடுவார், ஒப்பு கொடுப்பார். எனக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை எனக்காக வாசிங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம், நான் நினைக்கிறேன் 3வது அதிகாரம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்களேன், வாசிங்க பார்க்கலாம். ஆமா, 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. கானான் தேசத்தில் சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கானான் தேசத்துல நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் கர்த்தர் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் சில ஜாதியை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? சில பிரச்சனையை ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? சில ஆளை ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? விட்டு வச்சிருக்கிறாரு. ஐயோ, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன், எல்லா போராட்டமும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன், எல்லா கஷ்டமும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன். இல்ல 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 இல்ல, கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறை என்ன செய்யுது? ஆண்டவரை கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறாரு. சில ஆள் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. சில பிரச்சனை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. சில நெருக்கடியை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறாரு. எதுக்கு? அந்த பிரச்சனை நம்மளை கொல்றதுக்கு இல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். எதுக்கு? சில ஆட்களை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். எதுக்கு? புரிஞ்சுக்கணும். அவன் இந்த விட்டு வைக்கப்பட்டிருக்கிற சில பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும், இந்த பிரச்சனைகளை எப்படி நான் கையாண்டு முன்னேறுவதற்கு எனக்கு ஒரு பழக்கம் தேவை. என்னை விசுவாசத்தில் கர்த்தர் பயிற்றுவிப்பதற்கு, பரிசுத்தத்தில் என்னை பயிற்றுவிப்பதற்கு, ஜெபத்தில் என்னை பயிற்றுவிப்பதற்கு. ஒரு அழில சொல்லுங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஜெபம் போதும்னு, நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த ஆராதனை போதும்னு, நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த விசுவாசம் போதும்னு. இல்ல இல்ல, இன்னும் என்னை விசுவாசத்தில் வளர பண்ணுவதற்கு, இன்னும் என்னை பரிசுத்தத்தில் வளர பண்ணுவதற்கு, இன்னும் என்னை ஜெபத்தில் வளர பண்ணுவதற்கு சில அந்நிய ஜாதிகளை என் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறார். அவன் இருக்கும் போது ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் வளர வைத்து என் விசுவாசத்தினால் அவனை மேற்கொள்வதற்கு, அதிலே நான் பழக்க வைக்கப்படுவதற்கு. கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. அப்ப கவனிங்க,
என் வாழ்க்கையில நான் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறேன். தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து சவால்கள், தொடர்ந்து நெருக்கடிகள், தொடர்ந்து அவமானங்கள். காரணம் என்ன? நான் தேவனுடைய பார்வையில் அவர் மனம் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இன்னும் நான் நடக்காதபடி, இன்னும் நான் கீழ்ப்படியாதபடி, இன்னும் நான் மனம் திரும்பாதபடி, இன்னும் நான் என்னை ஒப்பு கொடுக்காதபடி, என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த நான் பின்மாற்றத்துக்குள் போக போக இன்னும் நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை துணிந்து செய்ய கர்த்தர் மீதியானின் கையில் ஒப்பு கொடுப்பார். கானானின் ராஜாவாகிய யாபீனின் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னொரு இடத்துல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம், ஆமென் ஆமென், மன்னிக்கணும், நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமாய் யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தியர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், கொடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிற கோஷ்டி. ஹலோ, இந்த யாபீன் பாத்தீங்கன்னா, செசரா பாத்தீங்கன்னா, ஒரு தடவை அடிச்சு ஒடுக்கி அடிமைப்படுத்திட்டு போற கோஷ்டி. தோத்திரம். ஆனா இந்த மீதியானியர்கள் என்ன? ஆமென், நம்ம விதப்போம், அவன் ஆசீர்வாதத்தை வந்து என்ன செஞ்சுட்டு போயிருவான்? திருடிட்டு போயிருவான். தோத்திரம், திருட்டு கோஷ்டி. ஆனா இந்த பெலிஸ்தியர்கள் பாருங்க, அப்பப்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? நோண்டிக்கிட்டே இருப்பான். ஐயா அழகா சொல்றாரு. என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? சில ஆளு நோண்டிக்கிட்டே இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே பேசுவான், நம்மளோட கூட்டணியா இருக்கிறவ மாதிரியே இருப்பான், நல்லாவே நம்மளோட ஐக்கியப்படுற மாதிரியே இருப்பான். ஆனா நமக்கே தெரியாம பின்னால குழி தோண்டுவான். தோத்துறோம். தூங்க விடவே மாட்டான். நிம்மதியா தூங்கவே என்ன செய்ய விட மாட்டான்? தூங்க விடவே மாட்டான். ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒரு திகில், ஏதாவது நடந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, உபத்திரம் வந்துருமோ அப்படின்னு நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பான். பாருங்க, இந்த பெலிஸ்தி ஆவி அப்படிப்பட்ட ஆவி. கவனிக்கிறீங்களா? தோத்துறோம். உங்க சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு இதை திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா உங்களோட போர் செய்யறது என்ன ஆவி தெரியுமா? பெலிஸ்தியருடைய ஆவி. இந்த ஆவிதான் நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்னு விட்டா ஒன்னு. தோத்துறோம். தாவீதுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் ஆகவே, தாவீது ரொம்ப அற்புதமான கேரக்டர். தோத்துறோம். தாவீதுனுடைய ஊழியத்துல, தாவீதுனுடைய ராஜ்யபாரத்துல தாவீது எதிர்த்த 2 கூட்டம், ஒன்னு சவுல், இன்னொன்னு ரெண்டுமே சேம் ஸ்பிரிட். சவுலுக்குள்ள இருந்தது இந்த பெலிஸ்திய ஆவி. தோத்துறோம். இது டைரக்ட் ஸ்பிரிட், அது சீக்ரெட் ஸ்பிரிட், இன்டைரக்ட் ஸ்பிரிட். சவுலுக்கு என்ன கோபம்? பெலிஸ்தியர்கள்ல ஒருவனாகிய அந்த பராக்கிரமசாலி கோலியாத்தா தாவீது என்ன செஞ்சாரு? போட்டு தள்ளினார். தோத்துறோம். ஆமா, பெலிஸ்தியர்களை கொன்ற உடனே, அந்த கோலியாத்தை கொன்ன உடனேயும் எல்லாரும் பாராட்டுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. சவுலுக்கு பிடிக்கல. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, இன்னும் ராஜ்யத்தை மட்டும் கொடுக்கல. அதையும் தூக்கி என்ன செஞ்சிருங்க? சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கூறு கட்டவனே, அவனுக்கு ராஜ்யம் போயிருச்சுடா, உனக்கு இன்னும் அறிவு என்ன செய்யல இல்ல. என்னைக்கு நீ கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தியோ, அன்னைக்கே உன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை ஆண்டவர் எடுத்து, ஆமென், பெத்லகேமின் ஊராகிய ஈசாயினுடைய குமாரன் தாவீதுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்ப காய்மகாரம், பகை, குரோதம், வெறுப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி தான் என்னைக்கு கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான், அன்னைக்கு பெலிஸ்தியருடைய மனசெல்லாம் யார் மேல இருந்துச்சு? ஆமென், தாவீதின் மேல. அவனை போடணும், அவனை காலி பண்ணணும், அவனுக்கு ராஜ்யத்தை முடிக்கணும். ஏதாவது குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தோத்துறோம். இடையில பிரச்சனை. பெலிஸ்தியர்கள் எப்பெல்லாம் யுத்தத்துக்கு போறாங்களோ அப்பெல்லாம் கூட்டமா தான் என்ன செய்வாங்க? பவுஞ்சு பவுஞ்சா 5 பட்டணத்தின் ராஜாக்கள் இருந்தாங்க. 5 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவான். தோத்துறோம். ஆமா, அந்த பெலிஸ்தியின் ஆவி என்ன அப்படின்னா, ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமா எழும்புது அப்படின்னா அது அப்படியே கூட்டணி அமைக்கும். எதிரி ஒரு ஆள் தான், ஆனா நமக்கே தெரியாம 4 பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? உள்ள வேலை செஞ்சுட்டு இருப்பான். 4 பேர் நம்மளை பத்தி தப்பா என்ன செய்வான்? பேசுவான். 4 பேர் நம்மளை, தோத்துறோம், ஒரு ஆளை எழுப்புறதுக்கு 4 பேர் சேர்ந்து என்ன செய்வான்? கூட்டணி போட்டு எழுப்புவான். தோத்துறோம். பின்னால வேலை செய்யறதே என்ன செய்யாது? தெரியாது. தோத்துறோம். இதெல்லாம் என்ன ஆவி? பெலிஸ்தீனின் ஆவி. இனம் கண்டு கொள்ளணும். தோத்துறோம். ஜெபிக்கும் போது சும்மா அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்றதுனாலயோ, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றதுனாலயோ, ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே அழியும், இயேசுவின் நாமத்துல அதை கட்டுறேன், இதை கட்டுறேன் அப்படின்னு வாயில கட்டுறதுனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும்
ஜெபிக்கும் போது என்ன ஆவி வேலை செய்யுதுன்னு என்ன செஞ்சு ஜெபிக்கணும், தெரிஞ்சு ஜெபிக்கணும். தோத்துறோம். இந்த மாதிரி குழப்பம் மண்ணுதா, இந்த மாதிரி பவுஞ்சா கூட்டம் கூட்டமா வந்து நம்மளை எதுக்குதா தோத்துறோம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவன் தனியா போக மாட்டாங்க. எப்பொழுதுமே அவர்கள் தோத்துறோம் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த விக்கிரகங்களை என்ன செஞ்சுட்டு போவாங்க, தூக்கிட்டு தான் போவாங்க. அதை கொண்டு வந்து முதல்ல வச்சுதான் யுத்தமே என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. கர்த்தர் இந்த பெலிஸ்தியர்கள் அப்படித்தான் சில நேரங்களில் இந்த மாதிரி வல்லமைகள், இந்த மந்திரவாத வல்லமைகள், பில்லி சூனிய வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள் எதிர்த்து போராடுதா தோத்துறோம். எந்த மனுஷனை எதிராலாம் என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அந்த ஆவி அப்படிப்பட்ட ஆவி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜெபிக்கும் போது அந்த ஆவியை எனங்கண்டு என்ன செய்யணும், அழிச்சு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு தொடர்ந்து குடைச்சல, வியாதியை கொண்டு வந்து, பண நஷ்டத்தை கொண்டு வந்து, விரயத்தை கொண்டு வந்து, தரித்திரத்தை கொண்டு வந்து, இழப்புகளை கொண்டு வந்து, நஷ்டத்தை கொண்டு வந்து, என்ன தலை நிமிர விடாத அளவுக்கு அடுத்தடுத்து என்னோட போராடுகிற ஆவி பெலிஸ்தியா வல்லமை, அந்த வல்லமை இயேசுவின் நாமத்துல இன்றைக்கோடு கூட நான் முறியடிக்கிறேன். அந்த வல்லமை தலை தூக்க கூடாது இயேசுவின் நாமத்துல. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்டவர்கள் கைகளில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். பெலிஸ்தரின் கையில ஒப்பு கொடுத்தார், மீதியானின் கையில ஒப்பு கொடுத்தார், கானானின் ராஜாவாகிய யாபீனின் கையில ஆண்டவர் விற்று போட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தேவனை தேடாமல் போனபடினாலே, தேவனுடைய சமூகத்தில் ஆமென், தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்தபடினாலே ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஒப்பு கொடுத்தார். இப்போ அதே சபையை பார்த்து சொல்றாரு, சபையே நீ மனம் திரும்பும் போது, சபையே உன்னுடைய தவறுகளில் இருந்து நீ திரும்பி வரும்போது, மனம் வருந்தி வரும்போது, திரும்பி வரும்போது, உனக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உன்னுடைய பாவத்திற்கான நிவர்த்திய, உன்னுடைய அக்கிரமத்துக்கான நிவர்த்திய நீ அடைந்து தீர்த்து விட்டாய். இதுவரைக்கும் நீ போராடி கொண்டிருந்த எல்லா போராட்டத்துக்கும், அந்த போருக்கு ஒரு முடிவு என்ன செய்தது? கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. பா, நீ ரொம்ப அலைஞ்சிட்டப்பா, நீ ரொம்ப சங்கடப்பட்டுட்டப்பா, நீ ரொம்ப போராடிட்டப்பா, உன்னை நான் இந்த இடத்துல இருந்து விடுதலை செய்றேன், இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை செய்றேன், இந்த பெலிஸ்திய வல்லமையிலிருந்து உன்னை விடுதலை செய்றேன், இந்த மீதியானின் வல்லமையிலிருந்து நான் விடுதலை செய்றேன், இந்த ராஜாக்களின் கைகளில் அடிமைப்படுத்தப்படாதபடி நான் உன்னை மீட்டுக் கொள்ள போகிறேன், நான் உன்னை விடுதலை செய்ய போகிறேன், நான் உன்னை ரட்சிக்க போகிறேன், நான் உன்னை ஆறுதல் படுத்த போகிறேன், நான் உன்னை தேர்தல் படுத்த போகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க. எல்லா யுத்தத்திற்கும் ஒரு முடிவை நான் என்ன செய்ய போகிறேன், கொண்டு வர போகிறேன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இரவுல ஒரு விடுதலையை தர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு போராடினவைகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். ஆமென். என்னோடு போராடின பெலிஸ்திய வல்லமைகளிலிருந்து ஒரு விடுதலையை தரப்போகிறார். என்னோடு போராடினதான மந்திரவாத வல்லமையிலிருந்து ஒரு விடுதலையை தரப்போகிறார். என்னோடு போராடினதான பாரம்பரிய வல்லமையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். என்னோடு போராடினதான சாபத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே இரவிலே கர்த்தர் ஆமென் யூத ஜனத்துக்கு ஒரு விடுதலை என்ன செய்தார், கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகம் ஆமென் 19வது அதிகாரத்துக்கு நேரா உங்க வேதத்தை திருப்புங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் ஆமென் 19வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 34வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும், கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். காலையில் எழுந்த போது உயிரோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1,85,000 பேரை அசீரியருடைய பாளையத்துல கர்த்தருடைய தூதனானவன் இறங்கி போய் ஒரே இரவில் அவர்களை கொண்டு போட்டு காலை விடியல் பொழுதிலே எதிரிட்டு வந்த அந்த அசீரிய கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். ஆமென். எசேக்கியாவின் ராஜ்யபாரத்தில் எசேக்கியாவின் காலத்தில் இந்த அசீரியர்கள் அவனை மிகவும் சங்கடப்படுத்தினார்கள், அவனை மிகவும் காயப்படுத்தினார்கள், அவனை மிகவும் நெருக்கி ஒடுக்கினார்கள். இப்படி ஒடுக்கின, அவன் நெருக்கின, கஷ்டப்படுத்தின, அழித்து போடும்படி எதிர்த்து வந்த இந்த அசீரியர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு முடிவை என்ன செய்து வந்தார்,
கொண்டு வந்தார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னைக்கு இரவுல கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு தேவ தூதனை நம்முடைய வீட்டுக்குள் அனுப்ப போகிறார், நம்முடைய ராஜ்யத்துக்குள் அனுப்ப போகிறார், நம்முடைய பட்டணத்துக்குள் அனுப்ப போகிறார், நம்முடைய சபைக்குள் அனுப்ப போகிறார், நம்முடைய எல்லைக்குள் அனுப்ப போகிறார். நம்மை ஒடுக்கின அசீரிய வல்லமைகளுக்கு ஒரு முடிவு, நம்மை அடிமைப்படுத்தின அசீரிய வல்லமைகளுக்கு ஒரு முடிவு, நம்மை ஒடுக்கினதான எல்லா விதமான அசீரிய வல்லமைகள், பயமுறுத்தின அசீரிய வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த இரவில் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எசேக்கியனுடைய ராஜ்யபாரத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது. பக்கத்துல கையை பிடிச்சுங்க, உங்க போர் முடிந்தது, உங்க யுத்தம் முடிந்தது, உங்க நெருக்கடி முடிந்தது, உங்க சவால் முடிந்தது, உங்க கண்ணீர் முடிந்தது, உங்க பாரம் முடிந்தது, உங்களுடைய உளைச்சல்கள் முடிந்தது. ஆமென். உங்கள் அலைச்சல்கள் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ஒரே இரவு சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக என்ன செஞ்சிருச்சு, மாறிச்சு. ஒரே நைட்ல தோத்துறோம். ஆமென். கலங்கி கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். உள்ளத்தின் அளவில் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே இரவில் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார், அற்புதம் செய்தார். ஆமென். ஒரே இரவுல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறதுக்கு கால அவகாசமே தேவை. there is no time limit. ஆமா, நேரமே இல்லை. தோத்துறோம். ஒரு 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 கண் இமைக்கிற நேரத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கண் இமைக்கிற நேரத்துல, கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த மைக்ரோ செகண்ட்ல கர்த்தரால் என்ன செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். வியாதியை மாற்ற முடியும், போராட்டத்திலிருந்து விடுதலை தர முடியும், பிசாசின் கட்டுக்களிலிருந்து விடுதலை தர முடியும், மந்திர போராட்டத்திலிருந்து விடுதலை தர முடியும். ரட்சிக்கவே படமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களை ஒரு மைக்ரோ செகண்ட்ல கர்த்தரால் அசைக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரே இரவு காரியம் தலைகளாக மாறுதலா என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. தோத்துறோம். அசீரியருடைய பாளையத்துல ஒரே இரவு அவன் பட்டயத்தை தூக்கி பிடிச்சு கொக்கரித்து கொண்டிருந்தவன் எல்லாம் காலை பொழுதுல விடிஞ்சு பார்த்தா எல்லாம் செத்த பிரேதமா கிடக்குறான். ஒரு அழில சொல்லுங்க. ஆமென். நான் சொல்றேன், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த சவால்களையும் ஆண்டவர் இந்த இரவில தொட போகிறார். காலையில பார்க்கும்போது அதற்கு ஜீவன் இல்லாமல் இருக்க போகிறது. ஆமென். உங்கள் ஜீவனை எடுக்கும்படி தலை தூக்கி ஆடுகிற எந்த வல்லமைகளுடைய ஜீவனையும் தேவன் இந்த இரவிலே அற்றுப்போக பண்ணி உங்களை ஜீவனோடு வாழ பண்ணும்படியான ஜீவாதிபதியாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். வெளியில சொல்லுங்க. இவ்வளவு பெரிய அசைவ ஒரே இரவுல கர்த்தர் செய்ததற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, வாசிங்க பார்க்கலாம். அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை எனக்காக வாசிக்கலாம். இஸ்ரவேலில் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்துல ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆஹா, தகர்த்து வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டிருந்தார்கள். கவனிங்க. எசேக்கியா ராஜா ராஜ்யபாரத்தில் வந்து அமர்ந்த உடனேயும் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யல, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அது மட்டுமல்ல, அவன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் அவன் என்ன செய்தானாம்,
நடந்தான். தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தகப்பன் காட்டின வழியிலே நடந்தான். அது மட்டும் இல்ல, அவன் செய்த மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவன் அந்த தேசத்தில் அவர்கள் பல ஆண்டுகளாய் செய்து வந்த ஒரு பாரம்பரியத்துக்கு முடிவு கொண்டு வந்தான். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. மேடைகளை அகற்றினான், தகர்த்தான், தோப்புக்களை வெட்டினான். இதெல்லாம் மற்ற ராஜாக்களும் சிலர் என்ன செய்தார்கள்? எல்லாரும் செஞ்ச மாதிரி நான் செய்யல. நான் செஞ்சதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கு, நான் செய்யறதுல ஒரு தனித்துவம் இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கிறதுல எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, பட் ஐ ஹேவ் a worship with different spirit. ஒரு அலையில சொல்லுங்களேன், நானும் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அவங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அவங்க ஆராதிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, நான் ஆராதிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. எப்படி ஆராதிக்கிறேன்? அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள், நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியில் ஆராதிக்கிறேன். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். என்னுடைய ஆராதனை முறை, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய ஜெப முறை, என்னுடைய ஊழியத்தின் முறை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். மற்ற ராஜாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாலும் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் யூனிக்கா, கொஞ்சம் இன்ஃபினிட்டியா, சொல்லுங்களேன், ஒரு தனித்துவமா ரொம்ப அழகா போட்டிருக்கு. அந்த யூத ஜனங்கள் பல வருஷமா மோசே செய்து வைத்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்து கொண்டு வந்திருந்தார்கள்? ஆராதித்து கொண்டு வந்தார்கள். தோத்திரம். ஆமா, வெண்கல சர்ப்பம் எப்ப செய்யப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது, அவன் கர்த்தர் அவர்களை அடிக்கும் போது, வியாதியில அவன் எல்லாரும் அவன் விழும்போது, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்து ஆண்டவர் அவர்களை வாதித்த போது, அவர்களை விடுதலையாக்குவதற்கு மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை போன்ற ஒரு சிலையை உயரமா கொண்டு வந்து நிறுத்தி, அதை பார்க்குகிறவர்கள் அந்த வியாதியிலிருந்து சுகமாவார்கள் சொல்லும்போது, அதை நோக்கி பார்த்த அத்தனை பேர் என்னானாங்க? பிழைச்சாங்க. இப்ப அவர்களுக்கு இது இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா, பாரம்பரியமா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டுட்டா கூட சிலருடைய வாழ்க்கையில சில பாரம்பரியங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஆண்டவர் அறிஞ்சுகிட்ட பிற்பாடு கூட தோத்துறோம், சில பாரம்பரியங்கள் போக மாட்டேங்குது. ஆமா, ஆவிக்குரிய பாரம்பரியம். என்ன பாரம்பரியம்? ஆவிக்குரிய பாரம்பரியம். தோத்துறோம், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். தோத்துறோம், ரட்சிக்கப்பட்டா கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால வேற ஒரு பாரம்பரியத்துல நம்ம என்ன செஞ்சோம்? இருந்தோம். இயேசுவை அறியாத காலகட்டத்தில், இயேசுவை தொழுது கொள்ளாத காலகட்டத்தில், ஆண்டவருடைய அன்பின் செய்தியை, ஆண்டவர் அன்பின் நற்செய்தியினால சந்திக்கப்படாத காலகட்டத்தில் வேற ஒரு பாரம்பரியத்தில் இருந்தோம். அந்த பாரம்பரியம் வேற. இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்கு வந்தாச்சு, ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளாச்சு. ஆனாலும் சில பாரம்பரியம் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் ஓப்பனா என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால ரொம்ப நாசுக்கா டீசெண்டா என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமா, சில பாரம்பரியம், ஆராதனையின் முறையில சில பாரம்பரியம், ஜெப முறையில சில பாரம்பரியம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல ஒரு பாரம்பரியம். ஆமென். இது எல்லாத்தையும் உடைக்கணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மாலை பொழுதுல நம்மோடு பேசுகிறார். ஆமென். 5 நிமிஷம் ஜெபிக்கிறது, 10 நிமிஷம் ஜெபிக்கிறது, காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணணும்ன்றது கடமை. தோத்திரம். அந்த கடமையை நிறைவேற்றியே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? எந்திரிச்ச உடனே படுக்கையில உட்கார்ந்துகிட்டே ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த நாள் முழுவதும் என் கூட இருங்க ஆண்டவரே, நான் வேலைக்கு போறேன், நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், என் கூட இருந்து எல்லா காரியத்தெல்லாம் பார்த்து என்னை நேர்த்தியா நடத்தி, அற்புதமா நடத்தி, எனக்கு விரோதமா பேசுறவங்க வாயெல்லாம் கட்டி, என் கை ஆண்டவரே எனக்கு விரோதமா கை நீட்டுறவங்க கையெல்லாம் உடைச்சு, எனக்கு விரோதமா கால் நீட்டுற கால்கள் எல்லாம் ஆண்டவரை முடக்கி, ஆண்டவரை நீங்க என் கூட இருக்கிறத நிரூபிச்சு. இதுக்கு பேர் என்னது? ஐயோ, என்ன ஜெபம்? பாரம்பரிய ஜெபம். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வசனத்தையாவது படிச்சே ஆகணுமே, வேகமா ஓடுறது. இன்னைக்கு தேதியில என்ன கேலண்டர்ல என்ன வசனம் போட்டிருக்கு, அந்த வசனத்தை படிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வசனத்தை நீ தந்ததற்காக உமக்கு நன்றி, அப்படியே சிக்கு சிக்கு சிக்குன்னு போயிடுறது. தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வரணும், வந்தே ஆகணும், அது ஒரு டியூட்டி. ஆமா, ஆராதனையில வந்து உட்கார்ந்து, ஆமா தோத்திரம், எப்படியாவது தலையாவது என்ன செஞ்சிடணும், கொண்டு போய் எங்க சர்ச்சில். தோத்திரம். சர்ச்சில் வந்து தலையவாவது காட்டிடணும். 9 மணி ஆராதனை, 10 மணிக்காவது வந்து என்ன செஞ்சிடணும். இன்னும் சில பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போதாவது வந்து என்ன செஞ்சிடணும், தலைய காட்டிடணும். தோத்திரம். பாஸ்டர் நம்மளை என்ன செஞ்சிடணும்,
பாத்திரணும். இந்த வாரம் ஏன் வரலன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. அப்படி வந்துட்டு தோத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆமா ஆராதனை அட்டன் பண்ணிருந்தா தான் நம்ம ஆவி சமாதானமா இருக்கும். ஆமா அது ஒரு கடமை இல்லையா, அந்த கடமையை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். தோத்துறோம். ஆமா கடமைக்கு ஒரு காணிக்கை என்ன செஞ்சிடணும், போற்றணும். கடமைக்கு ஒரு தசமபாகத்தை என்ன செஞ்சிடணும், போற்றணும். கடமைக்கு ஒரு ஞானஸ்நானத்தை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். நான் சொல்றேன், கடமைக்காக நீங்க செய்யறது அத்தனையும் பாரம்பரியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேறிய? பைபிள் சொல்லுது தேவ ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்ல போது ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு ஆமென் மகிழ்ச்சியோட ஆலயத்துக்கு என்ன செய்யணும், வரணும். மகிழ்ச்சி எப்போ வரும்? ஆமென் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருது, நாளைக்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமை காலையில இருந்தே மனசு என்னவோ, ஐயோ நாளைக்கு ஆராதனைக்கு போகணுமே, சந்தோஷம் சந்தோஷம். ஆமென் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், சபைக்கு போறேன், பாட்டு பாட போறேன், ஜெபம் பண்ண போறேன், கர்த்தரை தொழுது கொள்ள போறேன் அப்படின்னு சந்தோஷமா சனிக்கிழமை சாயங்காலம் காலையில இருந்தே ரெடியாகி, மத்தியானமே ரெடியாகி, சாயங்காலமே துணிமணி எல்லாம் அயன் பண்ணி நீட்டா ட்ரெஸ் பண்ணி, ஆமா தலைக்கெல்லாம் எண்ணெயை வச்சு அழகா குளிச்சு, அவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி ஆராதனை 8:30 மணிக்கெல்லா வந்து சர்ச்சில் உட்காந்து கர்த்தரை துதிச்சு ஆராய்ச்சி சோத்திரம் பண்ணி 3 மணி நேரம் ஆராதனைனாலும் முணங்காம அப்படியே சேர்ல உட்காந்து மனசு சந்தோஷத்தோட ஆண்டவர் ஆராதிச்சு, மத்தியானம் சோறு போட்டாலும் போடலினாலும் ஆமா சாயங்காலம் வரைக்கும் ஆராதனை ஸ்தலத்திலே உட்கார்ந்து சர்ச்சை கூட்டி அதை பண்ணி இதை பண்ணி கிராம ஊழியத்துக்கு போய் அதை பண்ணி, ஆமா தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு பாஸ்டியா கழுத்தை பிடிச்சி வீட்டுக்கு தள்ளுனா கூட நாங்க போக மாட்டோம், சர்ச்சில் தான் இருப்போம்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு மனுஷனுடைய ஆத்துமா ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறதோ இருக்கு இருக்கு. தோத்திரம். சனிக்கிழமை காலையில சாயங்காலம் போன் அடிச்சோம்னா தோத்திரம். ஆமா நாளைக்கு ஆராதனைக்கு வந்துருங்க சிஸ்டர். ஓ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா பாஸ்டர், மறந்தே போச்சு. பாருங்க போன வாரம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்குள்ள வந்துருச்சு. கொண்டு போய் எங்க வைக்கன்னு தெரியல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏன் தான் வருதோ இல்லையோ, அது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சா தான் என்ன? சொல்றது உங்களுக்கு புரியுதா? செபம், ஆராதனை, வேத வாசிப்பு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது, எதை குறிச்ச வாஞ்சையும் இல்ல, எதை குறிச்ச பாரமும் இல்ல, எதை குறிச்ச ஆசையும் இல்ல இல்ல. நிறைய கேள்விகள் கேட்கிறோம், நிறைய விதமான எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு கடமைக்காக செய்யறோம், ஏதோ ஒண்ணு வரணும், உட்காரணும், ஜெபம் பண்ணணும். சிலர்லாம் கோயிலுக்கு ஆராதனைக்கு வர்றது, சர்ச்சுக்கு இதுக்கு வர்றது தோத்துறோம். ஆமா கல்யாணம் நடக்கணும்லா, கல்யாணம் நடக்கணும்லா, தோத்துறோம். கல்யாணம் நடக்கணும்னா சர்ச்சுக்கு வந்தா தானே ஆகும். என் மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா, மகளுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா சர்ச்சுக்கு வந்தா தானே ஆகும். பாஸ்டர் 4 வார்த்தையை சொல்லி இந்த சபை எங்க குடும்பம், இந்த குடும்பம் எங்க சபைக்கு தான் வருது, அதனால நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, தயவு செய்து உங்க பொண்ணை கொடுங்க, பையனை கொடுங்கன்னு பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணணும்லா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை கல்யாணம்லாம் ஆனா கூட அப்படிக்கு இப்படின்னு கடைசி காலத்துல மண்டைய கண்டே போட்டா கல்லறை கிடைக்கணும்லா. கல்றைக்கும் காது குத்துக்கும் கல்யாணத்துக்குமா சர்ச்சுக்கு வர்றது? தோத்துறோம். அப்படிக்கு இப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்னா வந்து அடுத்த வாரம் சாட்சி, ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம், இந்த சபைக்கு வந்தேன், ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே எங்களுக்கு திருமணம் நடந்தது, என் மகளுக்கு திருமணம் நடந்தது, என் மகனுக்கு திருமணம் நடந்தது, கர்த்தர் எங்கள் சபையில அற்புதமாக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் உதவியா இருந்த பாஸ்டருக்காக நன்றி, சபையாருக்காக நன்றி. ஆமென். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த சின்ன சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாட்சியை முடிச்சுட்டு அடுத்த வாரம் அக்காவை தேடினாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? நக்காவை தேடினாலும் குடும்பமே காணும். எப்போ போன் அடிச்சாலும் மக வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், மக வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், என் மருமையா அந்த சர்ச்சுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டார் பாஸ்டர். ஆமா தோத்துறோம். அப்ப இந்த பக்கம் வர்றதே இல்லை இல்லை. நான் சொல்றேனே, இதெல்லாம் பாரம்பரியங்கள், இதெல்லாம் பாரம்பரியங்கள், இதெல்லாம் பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், சடங்காச்சாரங்கள். சில நினைச்சிட்டு இருக்கிறோம் தோத்துறோம். ஆமாம் தசமம் கொடுக்கல நான் என்ன, காணிக்க கொடுக்கல நான் தான் தோத்துறோம். மாசத்துல ஒரு நாள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டுறல, அல்லது சபையில் ஏதாவது ஒரு காணிக்க தேவையா கொடுத்துட்றல, ஆத்தாடி கொடுத்துட்டேன், கர்த்தருக்கு சோத்துறோம். என் கடமை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. ஒரு 500 ரூபா கொடுத்துட்டேன், தோத்துறோம். ஆமா என் கடமை முடிஞ்சிருச்சு. கன்வென்ஷன் 3 நாள் நடத்துறீங்க பாஸ்டர், கன்வென்ஷன் நடத்துறீங்களா, எவ்வளவு செலவு? ஒரு 1000 ரூபாயா இருந்தாங்க வச்சுக்கோங்க, தோத்துறோம். இந்த வருஷம் கன்வென்ஷனுக்கு காசு ஆண்டவர் கொடுக்க வச்சுட்டாரு, 1000 ரூபா கொடுத்துட்டேன், தோத்துறோம். ஆண்டவரே 1000 ரூபா கொடுத்துட்டேன், 1,00,000 ரூபாய் என்ன செஞ்சிருங்க?
என்ன ஒரு அநியாயம்! 10ல் 1 கணக்கு பார்த்தாலும் 10,000 ரூபா தான் வரும். தோத்துறோம். கேட்கறது எவ்வளவு? லட்சம் லட்சம். நான் சொல்றேன், இதெல்லாம் சடங்காச்சாரம், பாரம்பரியம். தோத்துறோம். பல வருஷங்களா பின்பற்றி வந்த, பல வருஷங்களாய் முறையாய் பின்பற்றி வந்த, பல வருஷங்களாய் தொண்டு தொட்டாய் செய்து வந்ததான சில அணுகுமுறைகள், சில பாரம்பரியங்கள், சில சடங்காச்சாரங்கள், சில சாக்கிரமந்துகள், இதெல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து செய்கிற வரைக்கும் தேவனுடைய பார்வையில் பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களாய் தான் இருப்போம். என்றைக்கு நம்முடைய பாரம்பரியங்களை விட்டு நம்ம ஒதுங்குறோமோ, என்றைக்கு இந்த சடங்காச்சாரங்களை விட்டு விலகுறோமோ, அதனாலதான் எலியா சொல்லும்போது சொல்றாரு, ஒன்னு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், இல்லை பாகால் தெய்வமானால். எனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. தோத்துறோம். ஆமா, கூழும் வேணும், மீசையும் கரப்படக்கூடாது. ஆமா, தோத்துறோம். அங்கேயும் போய்க்கிருவேன், இங்கேயும் போய்க்கிருவேன், அதையும் பண்ணிக்கிருவேன், இதையும் பண்ணிக்கிருவேன். ஐயோ மச்சா என்ன நினைப்பாரோ, மாமா என்ன நினைப்பாரோ, அண்ணன் தம்பி என்ன நினைப்பாங்களோ, சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்களோ, அங்க அவங்க போகலைன்னா என்ன தப்பா எடுத்துக்கிருவாங்க, குடும்பத்துல எந்த விஷயத்திலையும் நல்லது உள்ளதுல சேர்க்க மாட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் தெய்வமானால் ஆமென், கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் சாப பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இனி சடங்காச்சாரங்கள் நமக்கு தேவை, பாரம்பரியங்கள் நமக்கு தேவை. ஒரு நிலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, நம்மளை பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கான அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அடையாளத்தோடு தேசத்திலே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த எசேக்கியா ராஜா ராஜ்யபாரத்துல வந்து உட்கார்ந்தாலா உறுத்திக்கிட்டு இருந்தது என்னன்னா, இந்த நிகுஸ்தான் என்னதுங்க, இந்த பாரம்பரியம் தாங்க அவன் கண்ணை ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜனங்கள் முழுவதும் வழிதப்பி போவதற்கு நல்லா தான் ஆராதிக்கிறாங்க, நல்லா தான் ஜெபம் பண்றாங்க, நல்லா தான் காணிக்கை கொடுக்குறாங்க, நல்லா தான் ஊழியம் செய்யறாங்க. ஆனா இன்னும் சில பாரம்பரியங்களை அவங்களால என்ன செய்ய முடியல, விட முடியல. சில பழக்க வழக்கங்களை என்ன செய்ய முடியல, விட முடியல. ஆமென். இந்த என்னால முடியல பிரதர், இதுல இருந்து மட்டும் என்னால வெளியில வர முடியல பிரதர், வருஷமான அந்த காரியத்தை என்னால செய்யாம இருக்க முடியல பிரதர், சொந்த பந்தங்களோடு சேர்ந்துட்டா அந்த காரியத்தை என்னால விட. இருக்கிறீங்களா? ஒரு வெளியில சொல்லுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? தோத்துறோம். பக்கத்துல இருக்கிற வரைக்கும் 10 பேரோட சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிறவனோட சேர்ந்து ஜெபிக்கிற வரைக்கும் ஆமென், நம்ம விசுவாசம், நம்ம ஜெபம் பயங்கர ஃபயரா இருக்கு. தோத்துறோம். அந்த இடத்தை விட்டுட்டு, அந்த நபரை விட்டுட்டு, சம்பந்தமே இல்லாத தோத்துறோம் ஒருவரோட சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாத ஒருவரோட இணைஞ்சு அங்க போய் உட்காரும் போது அடுத்த ஒரு வாரம் நம்மளாவே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தோத்துறோம். எங்க சர்ச்சுக்கு ஒரு அக்கா வரும். ஆமா, நல்ல சகோதரி, நல்ல ஜெபம் பண்ணும், பைபிள்லாம் படிக்க தெரியாது, ஆனா அரைகுறையா பைபிள் படிக்கும். தோத்துறோம். ஜெபம்லாம் பயங்கரமா பண்ணும். தோத்துறோம். அந்த ஜெபத்தை ஆமா நம்ம யாரும் புரிஞ்சுக்கிற முடியாது, ஆனா கர்த்தர் புரிஞ்சுக்கிடுவார். தோத்துறோம். அது மாதிரி ஜெபம் பண்ணும், பயங்கர ஃபயரா ஜெபம் பண்ணும். ஆமா, 4 பேரோட சேர்ந்து ஜெபிக்கும் போது, சபைக்கு வரும்போது ஃபயரா இருக்கும். திடீர்னு வருஷத்துக்கு 2 தடவை ஊருக்கு போகும். ஊருக்கு போனா ஒரு 10 நாள் இருந்துட்டு திரும்பி வரும். வந்த உடனேயும் தலையில கையை வச்சா பேய் ஆடும். இருக்கிறீங்களா? தலையில கையை வச்சா பேய் ஆடும். கை அப்படி முறுக்கும், கால் அப்படி முறுக்கும். தோத்துறோம். ஆமா, ஒரு 2 தடவை பார்த்தேன். 3ஆவது தடவை நான் சொல்லிட்டேன், இந்த பேயை ஓட்டுற வேலை என் வேலை, இதே பொழப்பா போச்சு. தோத்துறோம். வருஷத்துக்கு 2 தடவை ஊருக்கு போற, போயிட்டு திரும்பி வந்த உடனே போகும்போது தனியா தான் போற, வரும்போது 10ஓட என்ன செய்யற, வார. உன்னை விரட்டுறதே எனக்கு என்ன ஆகி போச்சு, பொழப்பா போச்சு. தோத்துறோம். ஆமா, நான் சொன்னேன், இனிமே நீ போறதா இருந்தா உன் கூட என் சபையில் இருக்கிற 4 விசுவாசி என்ன செய்ய போறேன், வேலி அடைச்சு பாதுகாக்க வேண்டிய வேலையாகி போச்சு எங்களுக்கு. தோத்துறோம். அங்க போன உடனே அண்ணனை பார்த்த உடனே, தம்பியை பார்த்த உடனே, மச்சானை பார்த்த உடனே, ஆமா சொந்த பந்தத்தை பார்த்த உடனே, ஜெபமா எனக்கு தெரியாது மறந்து போச்சு, பைபிளா எனக்கு தெரியாது மறந்து போச்சு, ஆண்டவரா எனக்கு அதுக்கு சம்பந்தமே. ஐயோ, ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். பாரம்பரியங்கள் இன்னும் நம்மளை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அழுத்திக்கிட்டு இருக்கு. பாரம்பரியங்கள் இன்னும் அழுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, சடங்காச்சாரங்கள் இன்னும் நம்மளை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அழுத்தி அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய சிந்தைகளை அழுத்தி அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கு. நம்முடைய உணர்வுகளை அழுத்தி என்ன செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு, அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த நிகுஸ்தான்களை நம்மள வாழ்க்கை விட்டு என்ன செய்ய வேண்டும்,
உடைச்சு போடணும். அந்த நிகுஸ்தான்கள் நம்முடைய மனசை என்ன செய்யக்கூடாது, ஆக்கிரமிக்க கூடாது. தோத்திரம். தலைமுறை தலைமுறையா தொன்று தொட்டு ஆமென் ஸ்தோத்திரம். எங்க குடும்பம் இந்த வழி விளக்கத்தில் இந்த வழிமுறையிலிருந்து வந்தது, எங்க பாரம்பரியம் இந்த நிலைமையிலிருந்து வந்தது, அதை எங்களால விட முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளையாய் மாறின பிற்பாடு அதற்கு உங்களுக்கு சம்பந்தம். ஒருவேளை யூத ஜனங்கள் நினைச்சிருக்கலாம், இது மோசே ஏற்படுத்தி கொடுத்ததானே, மோசே செஞ்சு வச்சதானே. நான் சொல்றேன், மோசே செஞ்சு வச்சதா கூட இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பாரம்பரியங்கள் நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைமுறையின் பாரம்பரியங்களா கூட இருக்கலாம். அது கிறிஸ்தவ வழிமுறைகளில் வந்ததான பாரம்பரியங்களா கூட இருக்கலாம். அதை நாம் உடைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் ஆவிக்குரிய எழுப்புதலுக்கான அடையாளமா இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில சபைகளுக்கு போங்க, உட்காருவோம், எழும்புவோம், நிப்போம், நடப்போம். ரோபோட்டிக் மாதிரி தான். தோத்துறோம். கையை தட்டுறதில்ல, பாட்டு பாடுறதில்ல, அல்லேலூயா சொல்றதில்ல. ஒரு பக்கம் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அல்லேலூயா சொல்லுங்க, அப்படியே முறைக்குது நம்மளை. தோத்துறோம். என்ன அல்லேலூயா சொல்றேன், நான் இன்னமும் கெட்ட வார்த்தை பேசின மாதிரியே ஒரு ஃபீலிங், கெட்ட வார்த்தை பேசின மாதிரியே ஒரு ஃபீலிங். தோத்துறோம். அல்லேலூயா தானடா சொல்றேன், அப்படியே முறைக்கிறான். 4 தடவை அல்லேலூயா சொன்னோனையும் அப்படியே முறைக்கிறான். பக்கத்தில் இருக்கிற மெதுவா பேப்பர் எழுதி, அல்லேலூயா சொல்லாதீங்க, அல்லேலூயா. ஆடா பாவியலா. லைவ்ல போதும், போட்டும் தோத்துறோம். அதுலயாவது 4 பேர் என்ன செய்யட்டும், மனம் திரும்பட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும். அங்கிருந்து கிளம்பி வந்து சர்ச்சில் உட்காந்து சேர்ல உட்காந்தா உட்காந்த மாதிரியே இருக்கு. தோத்துறோம். அசையவே அசையாது. ஆமா, போட்ட மேக்கப் என்ன செய்யக்கூடாது, களையப்படாது. அப்படி வந்து பவுடரை போட்டு பேரன் லவ்லியோட வந்து உட்கார்ந்தா அந்த பேரன் லவ்லி வேர்த்து கீர்த்து கரைஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. தோத்துறோம். அதுவும் சிலருக்குலாம் பாருங்க, வாரம் சர்ச்சில் வந்து உட்கார்ற இடம் ஒரு பர்டிகுலர் பிளேஸா இருந்தா அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தா தான் ஆவியே என்ன செய்யும், வரும். சில பாவிகளுக்கு தோத்துறோம். அந்த சேர்ல வந்து வேற யாராவது உட்கார்ந்துட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். தோத்துறோம். இந்த வாரம் கோயிலுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கே என்ன செய்யாது, இருக்காது. ஆராதனை முடிச்சு போன உடனே பாஸ்டர் லெஃப்ட் ரைட் வாங்கும். உங்களுக்கு நியாயம் இல்லையா பாஸ்டர், இந்த சர்ச்சுக்கு எத்தனைலாம் செஞ்சிருக்கிறேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? 20 சேரை வாங்கி போட்டது யாரு, நான் தான். தோத்துறோம். அது என்னமோ 20 ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வச்ச மாதிரி பேசும். ஃபேன் வாங்கி போட்டது யாரு, நான் தான். எதுக்காக சர்ச்சுக்காக வாங்கி போட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த ஃபேனுக்கு நேரா வந்து உட்கார்ந்து, நான் அந்த சேர்ல உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஃபேனை வாங்கி கொடுக்க சொன்னாரு, சேரை வாங்கி கொடுக்க சொன்னாரு. உன்னை கொண்டு போய் கல்லறையில வைக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தோத்துறோம். அந்த சேர்ல இந்த வாரம் எனக்கு ஆராதனைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே. நான் சொல்றேன், நீ வராதேன்ற. நான் உங்களை சொல்லல, நீங்க ஒரு மாதிரியே பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு தான் சொல்றேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதாங்க நிகுஸ்தான். அதுதான் நிகுஸ்தான். தோத்துறோம். சிலருக்குள்ள பெருமை இருக்கும். பெருமை, நிறைய காணிக்க கொடுக்குறோன்ற பெருமை, நல்ல சபையை தாங்குறோன்ற பெருமை, நல்லா பாடுறோன்ற பெருமை, நல்லா ஆராதிக்கிறோன்ற பெருமை. அதுதான் நிகுஸ்தான். அதுதான் நிகுஸ்தான். அது நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும், உடையணும். தோத்துறோம். ஆமா, சிலர் ரட்சிக்கப்பட்டா கூட ஆமா ஆவிக்குரிய சபைக்கு வந்தா கூட அவன் சபைக்குள்ளேயே 10 பேர் உள்ள ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தான் இருக்கும். 10 சபைக்கு தான் வரும். ஆனா உன்னோட ஒண்ணு என்ன செய்யாது, உன்னோட ஒண்ணு. முன்னால மருமக உட்கார்ந்திருக்கும், பின்னால மாமியா உட்கார்ந்திருக்கும். நான் இங்கே இருக்கிறவங்களை பத்தி பேசல, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, முன்னால மருமக உட்கார்ந்திருக்கும், பின்னால மாமியா உட்கார்ந்திருக்கும். பின்னால மாமியா சொல்லும் பிரசங்கத்தை கேட்டுட்டு, என்ன அழகா பிரசங்கம் வருது, இதை கேட்டாலாவது இந்த பாதகத்தை மனம் திரும்புறாளா, ஆண்டவரே அவளை தொடும் ஆண்டவரே அப்படின்னு பின்னால மாமியா ஜெபம் பண்ணும். முன்னால மருமக உட்கார்ந்து, ஐயோ ஆண்டவரே இவ்வளவு பிரசங்கத்தை இந்த பொம்பளை கேட்டு இன்னும் மனம் திரும்ப மாட்டேங்கிறாளே ஆண்டவரே, எப்படியாவது ரட்சிங்க. முன்னால உட்கார்ந்து மருமக ஜெபம் பண்ணும். இப்ப பாஸ்மார் நாங்க சொல்றோம், இயேசுவின் நாமத்தினால இந்த 2 பேய்களுக்குள்ள இருக்கிற பேய் போவதாக. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆக மொத்தம் 2மே என்ன செய்யப்படல, ரட்சிக்க பாடல. தோத்துறோம். ஆமா, இதுக்கு 2 கிட்டையும் மாட்டிக்கிட்டு, இவருக்கு புருஷனா இருக்கு, இந்த அம்மாவுக்கு புருஷனா இருக்காரு பாருங்க, அவர் நிலைமையும் அவருக்கு அம்மாவா இருக்கு, அந்த அம்மாவுக்கு இவர் மகனா இருக்காரு பாருங்க, இவர் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு இங்கே போனா அது இடிக்குது, அங்க போனா அது இடிக்குது. தோத்துறோம். இந்த 2க்கு நடுவுல ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சியும் ஆண்டவரே. இப்ப யோசிச்சு பாருங்க, யாரோட ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு?
யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு? வாய்ப்பே இல்லை. யார் ஜெபத்தையும் கேட்கிற மாதிரி ஆண்டவர் ஐடியாலே இல்லை. ஏன்னா எல்லாமே இன்னும் ரட்சிக்கப்படாமே இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் நிகுஸ்தான் தோத்திரம். யாரும் இன்னும் ஆண்டவருக்கு அந்த ஆண்டுடைய அன்பை ருசிச்சவங்களுக்குள்ள மன்னிக்கிற இருதயம் இன்னும் வரல. பகை உணர்வு இன்னும் மாறல. அவன் கீழ்ப்படுகிற மனநிலை இன்னும் வரல. அவன் பெருமை இன்னும் என்ன செய்யல, மாறல. இன்னும் விட்டு கொடுக்க முடியல. தோத்திரம். ஆமா, தான் அடுத்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறோம், அது மாமனார் வீடு மாமியார் வீடுன்னு நினைக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்ல. இது என் வீடு, இது என்னுடைய தாய், இது என்னுடைய தகப்பன் அப்படின்னு நினைக்கிற அந்த பெண் வீட்டாருக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல வந்திருக்கிற மருமகளை தான் மகன்னு நினைக்கிற குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். இந்த சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு வாக்கப்பட்டு போயிருக்கோம். அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி போன் பண்ணோம், மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, தோத்திரம், ஏதாவது ஒண்ணு சொல்றாருன்னா ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு போன் மட்டும் பண்ணிரு, அம்மா வீட்டுல இருந்து தகவல். ஆமா, நாங்க படவட்டாளத்தோட வந்து என்ன செஞ்சிடறோம், ஆக மொத்தம் வாழ வைக்கிற மாதிரி அபிப்பிராயமே, மகால வைக்கிற மாதிரி அபிப்பிராயமே இல்ல. தோத்திரம். சிலருக்குள்ள இந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். ஆமா, எங்க போனாலும் நான் தான், எதை செஞ்சாலும் நான் தான். தோத்திரம். ஆமா, சபையை நடத்தி பாஸ்டர் ஊழியம் செய்யறதுக்குள்ள அவரை படுத்துற பாடு இருக்கு பாருங்க. ஆமா, பாஸ்டர் நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, பாஸ்டர் நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த வசனத்தை எடுத்து இப்படி எல்லாம் சொல்லி இருக்க கூடாது. எந்த வசனத்தை எடுத்தாலும் தோத்திரம், பாஸ்டர் என்ன குத்துற மாதிரியே பேசுறாரு. நான் தான் சொல்றேன்ல, குத்துதுன்னு தெரிஞ்சா மனம் திரும்பி தொலைஞ்சா தான் என்ன. ஒரு வழியில சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. மற்றவங்களை நியாயம் இருக்கிறது, மற்றவங்களை குறை சொல்றது, மற்றவங்களை காயப்படுத்துறது, மற்றவங்க மனசை மனசை மனமடிவாக்குறது, மற்றவங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவது. நான் சொல்றேன், இது எல்லாமே நமக்கு ஒரு பாரம்பரியமாக நடந்துகிட்டே இருக்கு. அது மாறாம நம்ம வாழ்க்கையினுடைய பழக்கமாவே இருந்துகிட்டு இருக்குன்னா அதுதான் நிகுஸ்தான். அதை உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடைச்சான்ல எசேக்கியா. நிகுஸ்தான் என்ன செஞ்சான், தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தினான், பாரம்பரியத்தை அப்புறப்படுத்தினான். ஆண்டவர் ஒரே இரவில் எசேக்கியாவினுடைய அர்ப்பணத்தை பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு இரவில் அசீரியருடைய பாளையத்துக்குள்ள தேவ தூதனை. இன்னைக்கு உங்க பாரம்பரியத்திலிருந்து நீங்க வெளியே வந்து பாருங்க. இன்னைக்கு இரவு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சு பாருங்க, இறங்க வேண்டியவங்களுக்கு இறங்கி பாருங்க, ஒப்புரவாக வேண்டியவரோட ஒப்புரவாகி பாருங்க, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆமென். சில அருவருப்புகள் இருந்து வெளியில வந்து பாருங்க. இன்றைக்கு இரவு யாரும் உங்க தலையில கை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற இந்த நிமிடத்துல தானே உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனை கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் அனுப்பி உங்களோடு போராடின சத்துருவின் வல்லமையை கர்த்தர் நிகிரகம் பண்ணுவார். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதலாவது பாரம்பரியத்தை அகற்றினான். இரண்டாவது, அதே எசேக்கியா ராஜா செஞ்சது என்ன? யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் 36வது வசனம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35 36. 2 ராஜாக்கள் 18 35 36 வாசிங்க வேகமா. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று எசேக்கியா ராஜா கட்டளை இட்டிருந்தான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. முதலாவது, இந்த எசேக்கியா ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்த உடனேயும் அவன் பார்த்த அந்த பாரம்பரியமாய் உயர்ந்து நின்ற அந்த நிகுஸ்தானை அவன் நிகிரகம் பண்ணினான். இரண்டாவது, அந்த இடத்துல எதிரிட்டு வந்ததான அந்த அந்நிய தேசத்து ராஜா அசீரிய ராஜாவினுடைய படைத்தளபதி ரப்சாக்கே இந்த யூத ஜனங்களுடைய மனசை கலங்கடிக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி எசேக்கியாவின் மேல இருந்த நம்பிக்கையை அற்றுக போக பண்ணினான். எசேக்கியா சொல்றான், இல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வாரு, இந்த ராஜாவினுடைய கையிலிருந்து நம்மளை விடுவிப்பாரு அப்படின்னு ஜனங்களை தைரியப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா இந்த ரப்சாக்கே என்ன பண்றான், எசேக்கியாவை என்ன செய்யாதீங்கப்பா,
நம்பாதீங்கப்பா. எசேக்கியா உங்க கை என் கை உங்களை என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. எசேக்கியா எகிப்தை நம்பிக்கிட்டு இருக்கிறான். எகிப்தின் ராஜாக்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் என்ன செய்ய மாட்டாங்க. மற்ற ராஜாக்கள் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு. கொஞ்சம் சுத்தி பாருங்க, எல்லா தேசமும் என் கையில தான் என்ன செய்யிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஜனத்தையும் கர்த்தர் என் கையில தான் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி யூதர்களாகிய உங்களையும் என் கையில தான் என்ன செய்வாரு, ஒப்பு கொடுப்பாரு. நீங்க ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருக்கிறீங்களே, நீங்க ஒரு பெரிய அலங்கத்தை கட்டி வச்சிருக்கிறீங்களே, அது மேல பூனை ஏறி நடந்து போச்சுன்னா என்ன செஞ்சு விழுந்துரும், இடிஞ்சு விழுந்துரும். ஒரு நரி நடந்து போச்சுன்னா இடிஞ்சு விழுந்துரும். அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிறீங்க. உங்கள்ட்ட தளவாடங்கள் இல்ல, உங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, உங்களுக்கு பெரிய ஆயுதங்கள் இல்ல, உங்களுக்கு பெரிய பக்கபலம் இல்ல, உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல, உங்க ராஜாவுக்கு ஒண்ணும் முடியாது அப்படின்னு நெகட்டிவா பரியாசம் பண்ணி இந்த ரப்சாக்கே பேசும்போது எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி இருந்த ஆலோசனை என்ன தெரியுமா, அவன் 1000 பரியாசம் பண்ணட்டும்டா, நீங்க வாயவே என்ன செய்யாதீங்க. அவன் 1000 பரியாசம் பண்ணி பேசட்டும், எத்தனை இழிவான வார்த்தைகளை வேணா சொல்லி பேசட்டும், எவ்வளவு மன சங்கடப்படுத்துற வார்த்தையை வேணா சொல்லி பேசட்டும், நீங்க மட்டும் பதிலே என்ன செய்யாதீங்க. ஒரு இல்ல சொல்லுங்க பாப்போம். முதல்ல பாரம்பரியத்தை அகற்றின எசேக்கியா அடுத்து பரியாசங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி வைத்திருந்தான். என்ன பெரிய ஜெபம், என்ன பெரிய ஆராதனை, என்ன பெரிய ஊழியம், என்ன பெருசா இவர் கிழிச்சிட்டாரு, என்ன பெருசா இவர் சாதிச்சிட்டாரு. ஆமா இவங்க பண்ணின ஜபத்துக்கும் இவங்க பண்ணின ஊழியத்துக்கும் ஆமா பெருசா எழுப்புதல் வந்து அற்புதம் நடந்து, இப்படி நம்ம மனச சோர்ந்து போக பண்ற மாதிரி, நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துற மாதிரி சில ரப்சாக்கையின் வல்லமைகள் நம்ம காது பட வந்து என்ன செய்யும். உங்களுக்கு அற்புதம் நடந்துருமா, உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருமா, உங்க காரியம் மாறுதலா முடிஞ்சிருமா, நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு பல நேரங்கள்ல நம்மளை பரியாசப்படுத்துவாங்க. நான் உங்க கண்ணுப்பட நேரத்தை சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம வீழ்ந்துருவோமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்ணுக்கு முன்னால நம்ம வீழ்ற மாதிரியே காரியங்கள் என்ன செய்யும், வேணுக்குன்னு என்ன செய்யும். வேணுக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தான் அன்னைக்கே தெரியுமே உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு, எனக்கு அன்னைக்கே. நீங்க பைபிளை தூக்கிட்டு சிக்குன்னு போனீங்களே, ஏசுன்னு போனீங்க, ஜெபம் போனீங்க, இன்னைக்கு போச்சா, இன்னைக்கு முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி வந்துருச்சா, இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சா. எனக்கு அன்னைக்கே தெரியும் உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு, எனக்கு அன்னைக்கே. பரியாசம் பண்றாங்க. என்னென்ன வேதனைப்படுத்துற வார்த்தைகளை சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க, என்னெல்லாம் காயப்படுத்த முடியுமோ சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா எங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு போய் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அப்படி போய் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, இன்னும் உங்களை வேதனைப்படுத்துவாங்க. அதுக்கு பதிலா என்ன, மௌனம் தான் சிறந்த பதில். ஒரு நிலையில சொல்லுங்களேன். இயேசுநாதர்ட்ட ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகளுடைய ஆரோக்கியத்துக்காக, மத்தேயு 15 பைபிளை யாரும் பெறட்ட வேணாம், அப்புறமா போய் படிங்க. ஒரு கானானிய பெண் இயேசுநாதர்ட்ட தன்னுடைய மகளுடைய ஆரோக்கியத்துக்காக வர்றாங்க. பிள்ளை உடம்பு சரியில்லாம மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இப்ப இயேசுநாதர்ட்ட வந்து மெதுவா வந்து, ஆண்டவரே என் பிள்ளை சுகம் இல்லாம இருக்கிறா, அவளை ஆரோக்கியமாக்கும்படிக்கு நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்ய வேண்டும். சீசர்கள்லாம் பின்னாலே இருக்கிறாங்க. இயேசுநாதர்ட்ட பேசிக்கிட்டே வருது அந்த அம்மா, தன்னுடைய பிரச்சனையை சொல்லிக்கிட்டே வருது. ஆனா இயேசுநாதர் என்ன செய்யல, பதிலே பேசல, அமைதியா போறார். சீசர்கள் கொஞ்சம் தூரம் பின்பற்றிட்டே அவ வரதை வச்சுட்டு சீசர்கள் சொன்னாங்க, ஐயா ஏதாவது சொல்லி, நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்கு, நம்மெல்லாம் ஆம்பளைகளா வேற இருக்கிறோம், ஒரு பொம்பளையால பின்னாலே என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்ன சொல்லி அனுப்புங்க. உடனே இயேசுநாதர் சீசர்களை பார்த்து சொன்னாரு, ஆமென், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே வந்தேனேடி, மற்றபடி அல்ல. நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். அந்த அம்மா வந்து வேற ஒரு இனத்தை சேர்ந்த பெண், நான் அவளுக்கு என்ன செய்ய முடியாது, அற்புதம் செய்ய. முதல்ல அமைதியா இருந்தாரு, அமைதியா இருக்கிறாருன்னு கோவப்பட்டுக்கிட்டு அந்த அம்மா போகல, பின்னாலேயே வருது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கானானிய பெண், நான் இஸ்ரவேல் யூத ஜனத்தை சேர்ந்தவன், அவங்களுக்கு தான் அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன், உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனேயும் அந்த அம்மா, இல்ல ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். உடனே அடுத்த வார்த்தை சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது?
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஆமா, உடனே அந்த அம்மா தோத்திரம், பயங்கரமான ஆள் அந்த அம்மா, உண்மைதான் ஆண்டவரே. ஆமா, நான் கேட்டது என்ன? பிள்ளைகளின் அப்பத்தையா? மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை தானே நான் கேட்டேன். மேஜையிலிருந்து கீழே விழுகிற இயேசுநாதர் பார்க்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது, விரும்புகிறபடி உனக்காக கிடவது. ஐயா, சில நேரம் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா? நீங்கள் அமைதியா இருங்க. சில நேரம் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாரா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சில நேரம் முடியாதுன்றாரா? ஓகே ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆனால் ஒன்று சொல்லுவேன், நீங்க முடியாதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அமைதியா இருந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவதை விடப்போவதில்லை, உம்மை பின்பற்றுவதை விடப்போவதில்லை, உம்மை ஆராதிப்பதை விடப்போவதில்லை, உம்மை தொழுது கொள்வதை. இயேசுவை தேடி போனியே, உனக்கு ஏதாவது பதில் கொடுத்தாரா? அமைதியா இருக்காரு பத்தியா? உனக்கு வாயை திறந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? பதிலே நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா மட்டும் தனியா வந்திருக்காதா? அந்த மட்டும் தனியா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த 2 பேராவது கூட என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். கூட வந்தவங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, இவ இவ்வளவு கெஞ்சரா, இந்த மனுஷன் அமைதியாவே போறாரு, உனக்கு இது தேவையாடி? இந்த மாதிரி பேசுறதுக்கு 4 பேர் கூட நம்மளோட என்ன செய்வான்? வார வாரம் சர்ச்சுக்கு போறிய, அந்த பாஸ்டர் ஒரு வாரமாவது வீட்டுக்கு வந்தாரா? எதுக்கு போகணும்? அவர் தான் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்காரு, அவர் தான் உனக்கு எந்த உதவி. அந்த சர்ச்சில் இருந்து யாராவது உன்னை தேடி வந்தாங்களா? எரியிற தீயில பெட்ரோலா? இப்ப இருக்கிற பெட்ரோலுக்கெல்லாம் பவர் இல்லை, கொஞ்ச நேரம் எரிஞ்சு அணைஞ்சிடுது. சில நேரங்களில் சில நபர்கள் அப்படித்தான் பேசுறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்கலைன்ற போது அந்த காரியங்களை குத்தி காண்பிச்சு அதை சொல்லி சொல்லி பரியாசம் பண்றாங்க. அன்னைக்கு ரப்சாக்கேயின் வார்த்தைகள் அனைத்தும் எசேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தில் இருந்த அத்தனை பேருடைய மனசை வேதனைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அவங்க போய் கெஞ்சுறாங்க. என்ன செய்யறாங்க? ஐயா, எதுல வேணாலும் பேசு, யூத பாஷையில் என்ன செய்யாத, பேசாத. நீ சொல்றதெல்லாம் அசீரிய பாஷையில பேசினா கொஞ்சம் பேருக்கு புரியும், கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யாது, புரியாது. நாங்க சமாளிச்சுக்கிருவோம். ஆனா நீ யூத பாஷையில பேசுற, நீ யூத பாஷையில பேசினா, நீ தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் நல்லாவே நீ என்ன சொல்றேன்றது புரிஞ்சிருயா. ஜனங்கள் சோர்ந்துருவாங்கய்யா. எசேக்கியாட்ட போய் சொல்றாங்க, எசேக்கியா சொல்றான், அவன் என்ன வேணாலும் பேசட்டும், நீ பதில் மட்டும் என்ன செய்யாத. கையை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுங்க, என்ன வேணாலும் பேசட்டும், உங்களை பத்தி எப்படி வேணாலும் பேசட்டும். பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், சகோதரா, சகோதரி, உங்க குடும்பத்தை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். உங்களுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற எந்த சூழ்நிலைகளையும் எப்படி வேணாலும் பேசட்டும், எந்த வார்த்தைகளை கொல்லி வேணாலும் பேசட்டும். நீங்கள் பரிகாசத்திற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக மட்டும் இருந்து பாருங்கள். ஒரே இரவில் கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ஒரே இரவில் கர்த்தர் உங்களுக்கான தேவதூதனை ஆமென் உங்கள் எதிரியின் பாளையத்துக்கு அனுப்புவார். சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். முதலாவது பாரம்பரியத்தை என்ன செய்து விட்டான்? அகற்றி விட்டான். இரண்டாவது பரியாசங்களுக்கு என்ன சொல்லல? பதில் சொல்லல. இப்ப பிரச்சனை பெருசாயிருச்சு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரே ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. என்ன? 19வது அதிகாரத்துல 1வது வசனம், 2வது வசனம், 14வது வசனத்தை எனக்காக ஒரு வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். 14வது வசனம், எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக தேவாலயத்துக்குள்ள போய் ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்திக் கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் போய் தன்னுடைய 2 கைகளையும் விரித்து, பரலோகத்தின் தகப்பனே, எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியில் உதவி செய்வதற்கு ஆமென் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு நீர் ஒருவர் தான் இருக்கிறீர் என்று தேவனுடைய சன்னிதானத்துக்கு நேராக தன் கைகளை விரித்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஐயா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா தன் கைகளை ஏறெடுக்கிற எந்த மனிதனுடைய முகத்தையும் கர்த்தர் வெட்கப்படுத்தினதாக சரித்திரமே இல்லை, சரித்திரமே இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட. சொல்லுங்க,
மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய கரத்திற்கு நேராக உங்கள் கரங்களை விரிக்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கரங்களை விரித்து பரலோகத்தின் தகப்பனிடத்தில் உதவியை என்ன செய்ய வேண்டும்? உங்க பிரச்சனையா எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கட்டும், மனுஷன்ட்ட போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. உங்க கஷ்டம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், உங்க நெருக்கடி எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஒன்ன மட்டும் தீர்மானமா எடுக்கணும். பரிசுத்த ஆலயத்துக்கு நேரா போய் என் வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஒரு வழியில சொல்லுங்களேன். அந்த 25 வருஷ ஊழியத்துல தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. எங்க இருந்துனா எங்களுடைய முழங்கால்கள் இருந்து, எங்களுடைய ஜெபத்தில் இருந்து. நான் சொல்றேன், ஜெபிக்கிற மனுஷனை ஆண்டவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லைங்க. ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தேவன் கேளாதவர் போல ஒரு நாளும் இருந்ததில்லை. ஜெபத்தை கேட்கிறவர் என்று நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. நீங்கள் ஜெபிக்க பழகிவிட்டால், உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் சொல்ல பழகிவிட்டால், வழியில சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே போய் ஊற்றினாள். இருதயத்தை ஊற்றினாள். ஆமென். ஏலி பார்க்கிறாரு தூரத்துல இருந்து, அவன் முணுமுணுக்கிறத பார்த்துட்டு கேட்கிறாரு, நீ எந்த நாள் எவ்வளவு மட்டும் நீ குடிச்சு வெறிச்சிருப்ப? அவ சொல்ற, அப்படி அல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, ஆண்டவரிடத்துல என் இருதயத்தை ஊற்றினேன். கை வைத்து வழியில சொல்லுங்களேன். ஜெபம் சாதிக்கும் ஐயா. ஜெபம் சகலத்தையும் திருப்பி கொடுக்கும் ஐயா. ஜெபத்தினால் சாதிக்க முடியாதது என்று ஒன்றுமில்லை. மூளையினால சாதிக்க முடியாததை முழங்காலால சாதிக்க முடியும். நீங்க ஒன்ன மட்டும் உங்க வாழ்க்கையில நெருக்கடி நேரத்தில் செஞ்சு பழகுங்க. எதை? உங்க கையை பரலோகத்துக்கு நேரா விரிச்சு, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா, அந்த உதவி செய்கிற கண்மலைக்கு நேரா உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கேளும், ஆண்டவரே என்னை கேளும். அன்றைக்கு எலியா தன் கைகளை விரித்து கர்த்தரை நோக்கி பார்த்து, உமது அடியானாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி இவைகள் எல்லாம் செய்திருக்கிறேன், என்னை கேளும், என்னை கேளும் என்று ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்ததே. அதுபோல உங்க பிரச்சனைன்னு சொல்ற எந்த பிரச்சனைக்கு நேராக நீங்கள் போராடுவதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனைகளை தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து வைத்து பரலோகத்தின் தகப்பனை நோக்கி, கர்த்தாவே என்னை கேளும், என்னை கேளும் என்று சொல்லி பாருங்கள். எந்த பலிபீடத்துக்கு நேராய் உங்கள் கைகளை விரிக்கிறீர்களோ அந்த பலிபீடத்தின் மேலாக பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து நீங்கள் கேட்ட எல்லா ஜெபத்துக்குமான பதிலை தேவன் அக்கினியினால் பதிலை கொடுத்து அவர் உங்கள் தேவன் என்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே இரவில் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரே இரவில் அற்புதம் செய்தார். இன்னைக்கு கூட இந்த இரவு நேரத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஆமென். நீங்கள் எந்த விஷயத்திலே போராடுகிறீர்கள், எந்த காரியம் உங்களுக்கு சவாலாய் நிற்கிறது, ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், அந்த போர் முடிந்தது. எப்படி போர் முடிந்தது? உங்களுக்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்ப போகிறார். ஆமென். உங்களோடு போராடுகிற எதிரிகளின் வல்லமைகள், சாத்தானின் கூட்டங்களை, அதனுடைய ஆணி வேர்களை, அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைத்து அவைகள் உங்களோடு போராடாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர முடிவு அவர் உங்களுக்கு தந்து, உங்களை அவர் அற்புதத்தின் விடியலாய் உங்களுக்கு அவர் விடியலை கொடுத்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த போர் முடியணும்னா, ஆண்டவர் ஒரு விடுதலையை தரணும்னா, உங்களுக்காக ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பணும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியம். ஒன்று, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரம்பரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். இரண்டாவது, பரியாசங்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பதில் தர கூடாது. மூன்றாவது, பரலோகத்தின் தகப்பனுக்கு நேராக உங்கள் கைகளை விரித்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் உங்கள் முகங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெரிவிக்க வேண்டும். பரலோகத்தின் தகப்பனுக்கு நேராக கைகளை எடுக்க நீங்கள் ஆயத்தப்படும் போது உங்கள் கைகளை அவன் வெறுமையாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. அந்த கைகளை விரித்து நீங்கள் அவருக்கு நேராக உயர்த்தும் போது அந்த கைகளுக்கு தேவையான அற்புத பரிசை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷமாய் அனுப்புகிற தேவன் உங்கள் தேவன், என்னுடைய தேவன். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க?
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற நிகுஸ்தான்களை இன்னைக்கு நான் அப்புறப்படுத்துறேன், பாரம்பரியங்களை அப்புறப்படுத்துறேன், சடங்காச்சாரங்களை அப்புறப்படுத்துறேன், சாக்கிரமந்துகளை அப்புறப்படுத்துகிறேன். எனக்குள்ள இருக்கிற பெருமைகள், எனக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள், எனக்குள்ள இருக்கிற மன்னியாமைகள், எனக்குள்ள இருக்கிற பகை உணர்வுகள், எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை, எனக்குள்ள இருக்கிற பொறாமை, எனக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள், எனக்குள்ள இருக்கிற விட்டு கொடுக்காத மனநிலைகள், இது எல்லாம் நிகுஸ்தான்களை போல என் வாழ்க்கையில உயர்ந்திருக்குன்னா அதை எல்லாத்தையும் நான் அப்புறப்படுத்துறேன். ஆண்டவரே என்னை பத்தி என்ன சொன்னாலும், என்னுடைய அனுபவங்களை குறித்து, எனக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்விகள், எனக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள், எனக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களை குறித்து யார் என்ன பரியாசங்களை சொன்னாலும் அதற்கு நான் பதில் சொல்லாமல், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என் கைகளை விரித்து அந்த பரலோகத்தின் தகப்பனிடத்தில் என் உதவியை நான் அவரிடத்தில் நாடுவேன். அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அருவருப்புகள், எனக்குள்ள இருக்கிற பாவத்தின் கிரியைகள், எனக்குள்ள இருக்கிறதான பாரம்பரியங்கள், எனக்குள்ள இருக்கிற சாக்கிரமந்துகள், சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு என் வாழ்க்கையை விட்டு நான் மாத்துறேன். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை தாங்க.